பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. நலம் காக்க. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கணும். உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு தெரியாமலே நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. இந்த நோய்களுக்கான காரணங்கள் என்ன, அறிகுறிகள் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம நிச்சயமா மருத்துவத்தை போக முடியும். அப்படிப்பட்ட விழிப்புணர்வுகளை நமது நிகழ்ச்சி வழியாக, நலம் காக்க நிகழ்ச்சி வழியாக பெப்பர்ஸ் டிவி மூலமாக உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வேளை இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இங்கு வந்திருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க பேச போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதுகு தண்டுவடை, இதுல இருக்கக்கூடிய தேய்மானங்கள், பிரச்சனைகள், இதுக்கு அறுவை சிகிச்சை தான் ஒரு தீர்வா, இதுல பாசிட்டிவ் ஹோமியோபதி எந்த அளவுக்கு சிகிச்சை கொடுக்குது, ஏராளமான தகவல் சொல்ல வந்திருக்காங்க. முதல்ல அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஓகே டாக்டர், முதுகு தண்டுவட தேய்மானங்கள் நம்ம இன்னைக்கு பேச போறோம் டாக்டர். பட் முதுகுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கு ஆரம்ப கட்ட அறிகுறியாக எப்படி எங்களுக்கு அது வருது, எது நோய் தான்ன்றது எப்படி எங்களுக்கு தெரியும்? அதாவது இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லம்பார் அண்ட் சர்விக்கல். ஓகே, இப்போ இந்த பிரச்சனைகள் அதிகமாக ஏன் வருது, எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று ஓவர் வெயிட்னாலேயும் இந்த முதுகு தண்டில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை ரொம்ப அதிகமான வெயிட் எடுத்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த டைமிங்லேயே இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, இல்லை அதிகமாக நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம், அந்த ஸ்பைனல் கார்டுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாம இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள். பட் இதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்கா டாக்டர்? இந்த ஏஜ்ல தான் வரும், இல்ல குழந்தைகளுக்கு வராது? இல்ல ஆக்சுவலி ஏஜ் லிமிட்ஸ்னு இருக்கு. பட் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் அவங்களுடைய பாடி வெயிட், அடுத்தது அந்த ஒர்க். இப்ப இருக்க டீனேஜ் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வெயிட் அதிகமாக லிஃப்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனாலையும், இல்லை ஓல்டேஜ் பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த கால்சியம் டெபாசிஷன் எப்போ கம்மியாகுதோ அந்த டைமிங்கில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, நீங்கள் சர்விக்கல் சொன்னீங்க. அப்போ நம்மளுடைய இந்த பிரச்சனை வந்து கழுத்துல இருந்து ஆரம்பிக்குது. அது எப்படி ஆரம்பிக்குது, இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இப்போது சர்விக்கலில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்பைனல் கார்டுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட் இல்லாமல் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, என்னென்ன பிரச்சனை வரும், எப்படியான அறிகுறிகள்? வலி இருக்கும், அப்புறம் கழுத்து திருப்ப முடியாமல் இருக்கும், முதுகு வலி இருக்கும், இடுப்பு வலி இருக்கும், அப்புறம் வந்து ஒரு சில சமயங்கள்ல தலை சுத்தல் இருக்கும். இந்த மாதிரி பட் இப்போ நீங்க சொன்ன இந்த அறிகுறி எல்லாம் சாதாரணமா ஒரு மனிதனுக்கு அப்பப்போ வந்து போறது தானே டாக்டர்? பட் அப்பப்போ வந்து போறதுனால இது நம்மளுக்கு வந்துருச்சுன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? ஆக்சுவலி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ நம்ம வந்து இப்போ பெயின் இருக்கு, ரொம்ப அதிகமாக பெயின் இருக்கு, கழுத்து செவ்வைக்கல்ல பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னா அது ஏன் வருது? அதிகமாக ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஸ்பைனல் கார்டில் ஒரு சாக்கப்சர் இல்லாமல் அது ரொம்ப ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால வலி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எக்ஸாக்டாக நமக்கு வந்து செவ்வைக்கல்ல ப்ராப்ளம் இருக்கு, இல்லை ரொம்ப ரீஜனில் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ அதிகமாக தலை சுத்தல் இருக்கும், இல்லை வாமிட் அதிகமாக இருக்கும், இல்லை பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும், கழுத்து திருப்ப முடியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, இப்போ இது ஆரம்ப சைன்னு சொல்றீங்க. இல்லை நான் சொல்றேன், இது ஆரம்பத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டானா ட்ரீட்மெண்ட் ஈஸியாக இருக்கும் இல்லையா? பட் இப்போ எல்லாருக்குமே இது ஒரு அறிகுறியாகவே இருக்கு. யாரு பார்த்தாலும் கொஞ்சம் ஒர்க் பண்ணோன்னா கழுத்து வலி, முதுகு வலி, பட் இதுதான் நம்மளுக்கு நோய் தேய்மானம் ஆரம்பிக்கிறதுன்னு அவங்க தெரிஞ்சுட்டு டாக்டர்கிட்ட போகலாமா? அதாவது இந்த கண்டிப்பா எப்படி வித்தியாசங்கள் இருக்கும்? நார்மலா இருக்கிற வலிக்கும் இப்போ இந்த சர்விக்கல் ப்ராப்ளம்னால இருக்கிற வலிக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நரம்புல இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள், அந்த நரம்பு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும், ஸ்டிஃப்னஸ். ஓகே, இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம், நலம். எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர்? ஜெயக்குமார் சார், டாக்டர் பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். உங்களுடைய அழைப்பு தெளிவில்லாம இருக்கு ஜெயக்குமார். வாய்ஸ் கிளியரா இல்ல சார். சொல்லுங்க மீண்டும் ஒரு முறை. ஹலோ, கேக்குதுங்களா சார்? கேக்குது சார், சொல்லுங்க சார். அதாவது எனக்கு வந்து அடிக்கடி கோல்டு அட்டாக் ஆகுது, அதாவது சளி அதிகமா பிடிக்கும். ஓகே.
அது வந்து இந்த ஹோமியோபதியில் கம்ப்ளீட் 100% ட்ரீட்மெண்ட் எதாவது பண்ண முடியும்? கண்டிப்பா இருக்கு சார். ஹோமியோபதிக்ல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னு கிடையாதுங்க. வேற எந்த விதமான ப்ராப்ளம்ஸா இருந்தாலும் உங்களுக்கு 100% கியூர் இருக்குங்க சார். ஓகேங்களா? ஏன்னா அலோபதியில பாத்தீங்கன்னா அந்த இன்ஹேலர்லாம் யூஸ் பண்ண சொல்றாங்க. அந்த வாயில வச்சு அந்த இன்ஹேலர் வந்து ஸ்லோ இது பண்ண ஆமாங்க சார். சொல்றாங்க. ஆமாம் சார். ஆக்சுவலி நம்ம ஹோமியோபதிக்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நம்ம மெடிசன்ஸ் எடுத்தே நம்ம வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம் சார். ஓகேங்களா? ஓகே. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு எத்தனை மாசம் எத்தனை நாளுக்கு எடுக்கணும் சார் நம்ம? அதாவது இப்போ உங்களுடைய தொந்தரவுகள் எவ்வளோ தூரம் இருக்கு, அப்புறம் வந்து நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் மெடிசன் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த மெடிசன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, உங்களுடைய மாற்றங்கள் எந்த மாதிரி இருக்கு, அப்புறம் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இன்னும் டீட்டெயிலாக உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு எவ்வளோ நாள் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் சார். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? நீங்கள் நேரடியாக பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க. உங்களுக்கான தீர்வு என்ன, எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும், மெடிசன்ஸ் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் தெளிவாக சொல்கிறோம். ஓகேங்களா? கீழே வர நம்பருக்கு நீங்க அழைப்பை ஏற்படுத்துங்க சார். சிகிச்சை முறையை பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா இது சளி பிரச்சனைக்கு ஏற்கனவே நம்ம நிறைய டாபிக் வேற பேசிட்டு இருக்கோம். நிச்சயமா தீர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க வலி ஸ்டிஃப்னஸ் சொன்னீங்க. மார்னிங் ஸ்டிஃப்னஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா டாக்டர்? பட் இது வந்து எல்லாருக்குமே வரக்கூடியதான ஆக்சுவலி இது தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பில்லோ, நம்ம தூங்குற பொசிஷன்ஸ், இதனால இந்த மாதிரி வரும். ஓகே. இந்த ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறது அந்த கொஞ்சம் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இட் லீட்ஸ் டு cervical ப்ராப்ளம். ஓகே. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். பேர் சொல்லுங்க. மேடம் என் பேரு பிரபா மேடம். பிரபா. எங்க இருந்து பேசுறீங்க பிரபாமா? திருநெல்வேலியில இருந்து டாக்டர் பேசுங்க. திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் மேடம். டாக்டர் பேசுங்கம்மா. டாக்டர் ஹலோ டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். மேடம் சார் எனக்கு வந்து இந்த மொழிக்கட்டு இருக்குல்ல, கை மொழிக்கட்டு. ஆமாம் மேடம். அதுல 2 பக்கமும் வீங்கி இருக்கு. அப்புறம் இந்த நரம்பு பூரா வலிக்கிற மாதிரியே இருக்கு. ஓகே. எவ்வளோ நாளாக இந்த தொந்தரவு இருக்குங்க? எனக்கு இப்ப 3 மாசமா இருக்கு. நான் வாதன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். ஆனா வாதம் டெஸ்ட் பண்ணல, வாதம் எதுவும் இல்ல அப்படின்ட்டாங்க. ஓகே. மாத்திரை ஒரு 2 மாசமா கண்டிப்பா போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா போட்டு எனக்கு சரியாகல. ஓகே. உங்களுடைய வயது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா மேடம்? எங்க வயது 41. 41. ஓகே. ஆமா. உங்களுக்கு அந்த மென்சுரல் மாதவிடாய் அந்த தொந்தரவு எல்லாமே கரெக்டாக இருக்குங்களா? அதெல்லாம் கரெக்டா இருக்கு. அது 3 நாள் இருக்கும். அதெல்லாம் வந்ததுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே. பசி தூக்கம்லாம் எப்படி இருக்குங்க? தூக்கம்லாம் நல்லா இருக்கு. தூக்கம்லாம் நல்லா இருக்கு. அந்த நரம்பு, இந்த கழுத்து இந்த பகுதி, ஷோல்டர் இந்த பகுதி, அந்த நரம்பு பூரா விரல்லாம் மடக்க முடியல. அந்த அளவுக்கு ஓகே வலியா மேடம். இருக்கு. ஓகே மேடம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து அந்த கால்சியம் சக்தி குறைஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. சரிங்களா? ஓகேங்களா? இன்னும் தெளிவாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நேராக பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க. உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத சரி தெரிஞ்சுக்கலாம். பண்ணிடலாமா? எனக்கு 2 மாசம் மாத்திரை போட்டும் கிளீன் ஆகல. அதனால ஓகே மேடம். இல்லை மேடம், கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி. ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். நன்றி உங்களின் அழைப்புக்கு. முதல்ல சொன்ன விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் டாக்டர். ஏன்னா எல்லாரும் இப்போ பிலோ வச்சு தூங்குறாங்க. பட் வந்து அடிக்கடி இது கழுத்து சுளுக்குங்கிற ஒன்று மாறிக்கிறது இல்லையா? இது அடிக்கடி நிகழும் போது அது தேய்மானம்ங்கிறதுக்கு வருதுன்னு சொல்றீங்க. பட் இதை யாருமே கவனிக்கிறது இல்லையே. இது வந்து ஆண்களுக்கா பெண்களுக்கா அதிகமாக வரக்கூடியது? பொதுவாக 2 பேர்த்துக்குமே இந்த தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ், இந்த பில்லோ வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு சிலர் வந்து ரொம்ப ஹார்ட் பில்லோ யூஸ் பண்ணாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப சாஃப்டாக பெரிய பில்லோஸ் யூஸ் பண்ணுற வித்தியாசங்கள் நிறையா இருக்குது யூஸ் பண்ணுறதுல. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரே மாதிரியான பில்லோஸ், இப்போது ரொம்ப ஹார்டும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் மீடியமான ரேஞ்சில் பில்லோஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி இந்த தொந்தரவு வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். சரி. இப்போ cervicalல இருந்து அடுத்ததாக நம்ம முதுகு தண்டுவடம் பார்க்கலாம் டாக்டர். அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இப்போ ஸ்பைனல் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லம்பார் ரீஜனில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக இது வந்து பெண்களுக்கு தான் வரும். ஏன் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதம் அந்த ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஒரு சிலருக்கு முதுகு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் ரொம்ப அதிகமாக குனிஞ்சு வந்து ஒர்க் பண்ணும்போதும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து இப்போது டெலிவரி அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா முதுகு தண்டில் இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே. பட் இதில் வந்து தேய்மானம்ங்கிறதுக்கும் எலும்புகள் உதிர்றதுங்கிறதுக்கும் ஏதாவது ரிலேட்டட் இருக்கா? அதாவது தேய்மானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த லிக்விட் கண்டென்ட், அதாவது நீர் சக்தி,
எப்போ இந்த லிக்விட் கண்டென்ட் நம்ம பாடியில் அந்த ஃப்ரீ லூப்ரிகேஷன் கம்மியாகுதோ அந்த டைமிங்கில் அந்த போன்ஸ் ரெண்டுமே டச் ஆகும்போது இந்த தேய்மானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிச்சு பாடியை வந்து அந்த வாட்டர் கண்டென்ட் நார்மலாக ஸ்டேபிள் மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இல்ல இப்போ உதிருதுன்னு சொல்றீங்க இல்லையா, நம்ம ப்ரொலாப்ஸ்னு சொல்றோம், அதுக்கும் இந்த தேய்மானம் மீன்ஸ் உதிருதுன்னு கிடையாது, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போன்ஸ் வந்து நார்மலாக நம்ம ஸ்பைனல் கார்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், வரிசையில் இருக்கும். ஸோ இப்போ இந்த வரிசையில இருந்து அந்த பிளேஸ்மெண்ட் ஜஸ்ட் கொஞ்சம் மூவ் ஆகிருக்கும், இல்லை கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும், அந்த கம்ப்ரெஷன் வந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து சர்வைக்கல் ப்ராப்ளம் இருக்குது, சர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ நம்மளுடைய முதுகு தண்டில் தான் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளும் இந்த வழியாக தான் வருது. அந்த முதுகு தண்டு ஸ்பைனல் கார்டு மூலயமா தான் உள்ளேருந்து தான் வெளியே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த போனோட ஹோல், அதாவது அதோடைய சென்டரில் தான் வந்து எல்லா நர்வ்ஸுமே வரும். ஓகேங்களா? ஸோ அந்த நர்வ்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல அந்த போனோட பிளேஸ்மெண்ட், அதாவது நார்மலாக இப்படி பிளேஸ் ஆகிருக்கும், ஒவ்வொரு போன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்டில் ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ரெஷனோ இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருந்துச்சு அப்படின்னா அந்த நர்வ்ஸில் வந்து பாதிப்பு ஏற்படும். ஸோ அது பர்டிகுலர் எந்த நர்வ் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த நர்வ்ஸ் எங்கே போகுது, சப்ளை பண்ணுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நர்வ்ஸ் வந்து என்னுடைய கண்ணுக்கு சப்ளை ஆகிற ஒரு நர்வ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்னோட விஷனில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். இல்லை ஒரு எப்படி சொல்கிறது, அந்த அதிகமாக கிடினஸ் வருது, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறது, இந்த மாதிரி வரும். டாக்டர் இப்போ நீங்கள் சொன்னீங்க கழுத்தெலும்பு தேய்மானம், முதுகு தண்டுவட தேய்மானம்னு சொல்றீங்க டாக்டர். பட் ஒன்ஸ் நம்ம தேய்மானம் ஆயிடுச்சுன்னா அது நம்ம திருப்பி பழைய நிலைமைக்கு ஒருபோதும் கொண்டு வர முடியாதா? கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஓகே, நம்ம இதை தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க. நாங்க நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோயில இருந்து பேசுறோம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. எங்க பையன் பேரு கார்த்திகேயன் மேடம். ஓகே மேடம். வயசு 22. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க, உங்களுடைய கேள்விகள் என்ன? ஹலோ. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு மீண்டும் ஒரு முறை நீங்க தொடர்பு கொண்டு நமது நிகழ்ச்சியில் நலம் காக்க, அதாவது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா நீங்க டாக்டர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். இப்ப நம்ம கேட்ட மாதிரி தேய்மானத்தை நீங்க மீண்டும் ஒரு முறை கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய டயட்ஸ் நார்மலாக நிறைய தண்ணி குடிச்சு அந்த ஃப்ரீ லூப்ரிகேஷன் மறுபடியும் வந்துருச்சு அப்படின்னா ஒன்ஸ் அந்த ஆயில் கண்டென்ட், அதாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய லிக்விட் கண்டென்ட் ஆகட்டும், ஆயில் கண்டென்ட் ஆகட்டும், எப்போ இந்த கண்டென்ட் அதிகமாகுதோ மீன்ஸ் வென் இட் ரீகெயின்ஸ் ரீப்ளேஸ் ஆகும்போது அந்த இடத்துல வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. பொதுவாக இப்போ சொல்லுவாங்க டிரைவிங்ல போறவங்களுக்கு இந்த மாதிரி அதிகமாக டிரைவிங்ல இருந்தோம் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இல்லாமல் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லாமல் போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்மால் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா போன் பிளேஸ்மெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் சஸ்பென்ஷன் நிறையா இருக்கிற அந்த மாதிரி ஒரு பேக்குக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம். டாக்டர் வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் வெண்ணிலாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க பெரம்பூர்ல இருந்து பேசுறோம். ஓகே, டிவி வால்யூம் மட்டும் குறைச்சிட்டு நீங்க டாக்டர்கிட்ட உங்களுடைய கேள்விகளை கேளுங்கம்மா. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ. ஹலோ சார். ஹலோ, வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். சார், எனக்கு முதுகு தண்டுல உள்ள கிருமி இருக்குன்னாங்க. ஓகே மேடம். அதனால என்ன பண்றேன், அந்த முதுகு தண்டு நடுவுல கட்டி மாதிரி எலும்பு இருக்கு, அந்த எலும்பே கொஞ்சம் இது காணும், அந்த ஜாயிண்ட் அதே அப்படியே தின்றுச்சு, அத கிருமியே இதாயிருச்சு அப்படின்னாங்க. ஓகே மேடம். இப்ப அதுல நான் பெல்ட் போட்டு கொஞ்சம் அதுல டிபி இதா இருந்தது. ஓகே. அதனால இப்ப நான் அதுக்கு பெல்ட் போட்டுட்டு மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன் சார். ஓகே மேடம், உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா குழந்தை இருக்கு, பால்ல நிப்பாட்டிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேடம். ஓகே, அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? ஓகே மேடம், அதுக்கு முன்னாடி உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா இருக்கும் மேடம். ஓகேங்களா? உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா இருக்கும். டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா, டாக்டர் அப்பதான் ஆலோசனை சொல்லுவாங்க, நீங்க அதை கேட்டுக்கலாம் இல்லையா, பயன்படுத்திக்கலாம். ஹலோ, நீங்க தொடர்ந்து சொல்லுங்க சார். அதான் இப்போ இவங்க முதுகு தண்டில் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி ஒரு சில சமயங்களில் இந்த டிபியோட இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுனாலும் இந்த போனுடைய மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா அரிச்சிடும்.
ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி பெயின் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இது டிபியா, எக்ஸாக்டாக டிபியா இருக்கா இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுகளாக இருக்கா அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தென் அடுத்தது அந்த கட்டி எந்த மாதிரி கட்டியாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து சாதாரண கொழுப்பு கட்டியாக இருந்தாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அந்த கட்டி எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது தான் அது எந்த மாதிரி கட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒன்ஸ் அந்த கட்டியை வந்து மேலோட்டமாக தொட்டு பார்க்கும்போது சாஃப்டாக இருக்குது, இல்லை இடம் மாறுது அப்படிங்கும்போது அது நார்மல் கொழுப்பு கட்டியாக இருக்கும். இல்லை அது பெயின்ஃபுல்லாக இருக்குது, வலி அதிகமாக இருக்குது, உள்ளேருந்து ஏதாவது ஒரு டிஸ்சார்ஜ் மாதிரி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இது வந்து மேபி ஒரு சில சமயங்களில் இட் லீட்ஸ் டு கேன்சர் ஆல்சோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மீன்ஸ் எக்ஸாக்டாக இந்த மாதிரி தான் அப்படிங்கிறது கிடையாது. லைக் அது எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது தான் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். நிச்சயமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அவசியம், கண்டிப்பாக அவசியம். ஸோ இப்போ இவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நேராக பாசிட்டிவ் ஹோமியோபதி வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, டாக்டர் சொன்ன ஆலோசனை கேட்டிருப்பீங்க. நிச்சயமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அவசியம்னு சொல்லியிருக்காங்க. கீழே வர ஸ்க்ராலிங்ல இருக்கிற அழைப்பினை ஏற்படுத்துங்க. பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனை அணுகுங்க, நல்லதொரு சிகிச்சை பெறுங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ முள்ளம் தண்டு தேய்மானங்களை மீண்டும் ஒரு முறை கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா டாக்டர்? நம்ம உங்களுடைய மருத்துவமனையில தொடர்ந்து சிகிச்சை பெற்றுட்டு இருக்கோம் 1 வருஷமோ 2 வருஷமோ. நிறைய பேருக்கு அதாவது இப்போ இந்த சர்விக்கல் ப்ராப்ளம் ஆகட்டும், லம்பார் ப்ராப்ளம் ஆகட்டும், இந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பாசிட்டிவ் ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இதுவும் வந்து 100% ரிசல்ட்ஸ் நல்லபடியாக வந்துட்டு இருக்கு. பட் இது திருப்பி ஒன்ஸ் நீங்க சொல்ற நம்ம கண்டிஷன்ஸுக்கு ஒத்து வராம இப்போ அதிகமான வெயிட் தூக்கியோ இல்லை ஃபுட்ல வந்து இது பண்ணலன்னா மீண்டும் மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இப்போ மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்ஸ் இப்போ ஹோமியோபதிக்கில் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு அப்படிங்கும்போது செகண்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு 50-50 சொல்லலாம். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எக்ஸாக்டா நம்ம வந்து அவங்க நார்மலா பேஷண்ட்டும் கோஆபரேட் பண்ணாங்கன்னா மட்டுமே தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். நல்ல விஷயம். இன்னொரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க. மங்களாபுரம் திருக்கோலை. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ. ஹலோ, வணக்கங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். மங்கலம் திருக்கோலை. ஓகே, சொல்லுங்க மேடம், என்ன ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு? எங்க பையனுக்கு 1 இயர் ஆகுது சார். ஓகே. கீழே விழுந்து ஷோல்டர் வலிக்குதான். ஓகே. நாங்க டாக்டர்கிட்ட எல்லாம் காமிச்சிட்டு இருக்கோம் சார், நரம்பு டாக்டர்கிட்ட எல்லாம். ஓகே மேடம், என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ நரம்புல ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா இல்லை எந்த மாதிரி இருக்குங்க? சார் நரம்பு ஃபால்ட் இருக்கான் சார். நாங்க சொந்தத்துல கல்யாணம் பண்ணோம் சார். ஓகே. அதனால பேச்சும் கொஞ்சம் தெளிவில்லை சார். ஓகே. இப்போ குழந்தைக்கு என்ன வயசாச்சுங்கம்மா? எங்க பையனுக்கு 23 வயசு ஆகுது சார். ஓகே, 23 வயசாச்சுங்களா? +2 படிச்சிருக்காரு சார். ஓகே மேடம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவருக்கு வந்து மற்றபடிக்கு இப்போ பேச்சு இப்போவும் 23 வயசு ஆனதுக்கு அப்புறமா அந்த பேச்சு எல்லாமே ஸ்லோவா இருக்குங்களா? 10th படிக்கும்போது நல்லா தான் சார் இருந்தான். அதுக்கப்புறம் தான் சார் இந்த இருக்கு. ஓகே. இப்போ மற்றபடி இந்த படிப்பு, ஞாபக சக்தி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்குங்க? அதெல்லாம் தெளிவா இருக்கு சார். இங்கிலீஷ் நாலேஜ்லாம் நல்லா இருக்கு சார். நல்லா படிப்பான் சார். ஓகே மேடம். இந்த அடிபட்டது அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, எவ்வளோ நாள் ஆச்சு அடிபட்டு? என்ன சார்? அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா ஷோல்டர்ல? ஆமா சார். அது எவ்வளோ நாள் ஆச்சுங்க அடிபட்டு? அது 1 வருஷம் ஆகுதுங்க சார். ஓகே. வேற அப்போ அடிபடும் போது எந்த மாதிரி அடிபட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? அது எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஷோல்டர் டக்குன்னு ஒரு சவுண்ட் ஒண்ணுதான் சார். ஓகே மேடம். அதுல இருந்து ஷோல்டர் வலிக்குதாங்க சார். ஓகே மேம். அதாவது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடும்போது இப்படி பனியன் போடும்போதெல்லாம் வலிக்குதாங்க சார். அசைவு இருக்கும்போது ஷோல்டர் வலி இருக்கு. ஓகே மேடம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கைக்கு வரக்கூடிய அந்த நரம்பு அந்த எலும்புல வந்து ஏதாவது ஒரு இடத்துல போய் லைட்டாக ஒரு கம்ப்ரெஷன் மாதிரி இருக்கும், சரிங்களா? அதனால இந்த வலி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அதனால இந்த வலி கண்டினியூஸாக இருக்கும். நம்ம பாசிட்டிவ் ஹோமியோபதியில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்போது கூடவே சேர்த்து கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி அந்த எக்ஸசைசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்லேருந்து சால்வ் பண்ணிக்கலாம் மேடம். ஓகேங்களா? சரிங்க சார். ஓகே மேடம். நன்றி மங்களி, நல்லதுங்க. ஓகே, இந்த மாதிரி விழுந்து அடிப்படுறது ஒரு நிலைமை. இப்போ தமிழுக்கு தேய்மானம்ன்றது வருது இல்லையா? நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது கம்ப்ரெஷன் மூலமாக அந்த கம்ப்ரெஷன் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ டிரைவிங்லையும் சரி. ஆக்சுவலி இப்போ இருக்க டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த ஃபிசிக்கல் ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு சிலர் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஒர்க் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்றாங்க. ஆனால்
அவங்களுக்கு தான் அதிகமாக வரும். ஏன் ஏன் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவங்க கண்டினியூஸாக ஒரே பிளேஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த போனோட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான், ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். ஒரு சடன் மூமெண்ட்னால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த நர்வ்ஸ் வந்து உள்ள கம்ப்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஸோ இதனால இந்த மாதிரி டீனேஜர்ஸ், யங்ஸ்டர்ஸ் இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. நல்ல தகவல். இன்னொரு நேர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? திருப்பூர் நாங்க மேடம். ஓகே, டாக்டர் பேசுங்க. சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். வணக்கம் சார், திருப்பூர்ல இருந்து பேசுறேன் சார். இது முதுகு வலி வந்து ரொம்ப நாள் எனக்கு வந்து ஒரு கதை விழுந்துருச்சு சார். ஓகே. அந்த கதை விழுந்ததுனால இப்ப முதுகு ரொம்ப பெயினா இருக்கு. எந்த நிமிஷம் பார்த்தாலும் அப்படியே வலியா இருக்கு வேலை பார்த்தோம்னா. சரிங்கம்மா, உங்களுடைய வெயிட் என்ன இருக்கு, என்ன வயசுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? எனக்கு வயசு 43 சார். சரிங்க மேடம். உங்களுடைய பாடி வெயிட் ரொம்ப அதிகமா இருக்குங்களா? என்ன சார்? உங்களுடைய வெயிட் என்ன இருக்குங்கம்மா? வெயிட் எல்லாம் இல்லைங்க சார், அவ்வளவு நார்மலா தான் இருக்கேன். ஓகே மேடம். ஒரு காலு ரொம்ப நாள் வலியா இருக்கு, இந்த லெஃப்ட் காலு. ஓகே. வலி 10 நிமிஷம் நிக்க முடிய மாட்டேங்குது, நடக்க முடியல எங்கேயும் போனோம்னா. சரி மேடம். எங்க பார்த்தா உட்கார சொல்லுது, அந்த மாதிரி இருக்கு. ஓகே மேடம். அந்த ஒரு சைடு லெஃப்ட் சைடு தான் அந்த எலும்பு வந்து கிராஸ் ஆயிருக்குன்றாங்க, பாயிண்ட் விலகி இருக்கு. நான் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். வீங்கி இருக்குமா லைட்டா, அது நீ ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க, எம்ஆர் ஸ்கேன் எடுத்துட்டு வா, நீ ட்ரீட்மெண்ட் 3000 அது பெரிய ஹாஸ்பிட்டல்ல. சரிங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கதவு உங்க மேல விழுந்தது இல்லைங்களா? அந்த விழுந்ததுல அந்த எலும்பினுடைய இடம் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். சரிங்களா? அந்த மாறினதுனால, சரிங்களா, அந்த எலும்பு மாறினதுனால என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க காலுக்கு வரக்கூடிய அந்த நரம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த நரம்பு வந்து அந்த 2 எலும்புக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த மாதிரி வலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? காலும் வலிக்குது, முதுகும் வலிக்குது, வேலையே செய்ய முடிய மாட்டேங்குது. கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. ஓகேங்களா, கண்டிப்பா இதை சரி பண்ணிக்கலாம். நீங்க நம்ம ஹோமியோபதிக்ல மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு கூட கொஞ்சம் பிசியோதெரப்பியும் பண்ணும்போது அந்த பிளேஸ்மெண்ட் வந்து மறுபடியும் நார்மலா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? ஓகேம்மா, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இதுக்கான தீர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இந்த தீர்வுகளை நீங்க எடுத்துக்கணும்னா கீழே வர ஸ்க்ராலிங்களுக்கு கலைப்பினை ஏற்படுத்துங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. இது மட்டும் இல்லாம தோல் பட்டையில ஏற்படக்கூடிய வலிகள், இல்லைன்னா தோல் மூட்டு கலருதுன்னு சொல்றாங்க, இதுக்கும் இந்த தேய்மானங்களுக்கு ஏதாவது சம்பந்தங்கள் இருக்குதா? நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ மேடம். வணக்கம் மேடம், எம் பிரபாரம் மேடம், திருச்சியில இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகே. ஹலோ. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வியில என்ன சார்? ஹலோ. சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனையில என்ன, டாக்டர் பேசுறாங்க. சார் வணக்கம் சார். சார் எனக்கு வெயிட் கொஞ்சம் பிளேட் தூக்குறாப்ல சார், கையெல்லாம். புரியலைங்க சார். கை தூக்க முடியல, வெயிட் அதிகமா இருக்கு. இல்ல, வெயிட் வந்து நான் கையில வந்து பிளேட் தூக்குற மாதிரி இருக்கும். ஓகே. அது வந்து முதுகு வந்து வலிச்சுக்கிட்டே இருக்கு சார், மேல வலிக்குது, கீழே வலிக்கல. ஓகே சார், அதாவது இப்போ நீங்க அதிகமா என்ன மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? அங்க மோல்டிங்ல சார். ஓகே, உங்களுடைய வேலையே வந்து அதிகமா வெயிட் தூக்கி வேலை செய்யறதா தான் இருக்கும் இல்லைங்களா? ஆமா சார். ஓகே, முதுகுல எப்பாவது அடிபட்டுச்சுங்களா, இல்ல கையில ஏதாவது, இல்ல தோள்பட்டையில ஏதாவது அடிபட்டு இருக்குங்களா உங்களுக்கு எப்பயாவது? இல்ல சார், அதெல்லாம் எந்த அடியும் பண்ணல சார். ஓகே சார், அதிகமா வெயிட் எடுத்து ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, பொதுவா இப்ப நம்ம முதுகு தண்டில் இருக்கக்கூடிய நரம்புகள்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பிடிப்பு மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த அந்த எலும்பினுடைய அந்த பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் இடம் மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனாலதான் உங்களுக்கு வந்து அந்த வலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்க, எக்ஸ்ரேல வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த வலியில இருந்து நம்ம வெளியில வந்துடலாம் சார். ஓகேங்களா? நீங்க உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நேரா பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க. இல்ல இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க, எந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்க வாங்க, தெரிஞ்சுக்கலாம் சார். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில முதுகு தண்டுவட தேய்மானங்கள் மற்றும் கழுத்தெலும்பு தேய்மானங்கள் இது தொடர்பா பேசிட்டு இருக்காங்க. டாக்டர், நம்ம முதல்ல பேசுற மாதிரி இந்த தேய்மானங்களை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? மீன்ஸ் இந்த தேய்மானம் கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா வலி அதிகமா இருக்கும். தென் அடுத்தது அந்த ஸ்டிஃப்னஸ் அதிகமாயிடும். ஓகே, அண்ட் எந்த விதமான வேலையும் செய்ய முடியாது. இதனால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும், என்னென்ன தொந்தரவுகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்,
அதாவது நம்மளுக்குரிய அந்த ஈடுபாடு குறைஞ்சிரும். அண்ட் அந்த ஈடுபாடு குறைஞ்சிச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகிடும் இந்த மாதிரி. அப்புறம் வந்து லாஸ் ஆஃப் அப்பிடைட். இந்த பெயின் அதிகமாக இருக்கிறதுனால, அந்த தலை சுத்தல் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே இருக்கணும், ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஸோ இதனால பாடி வெயிட் லாஸ் இருக்கும், தென் லாஸ் ஆஃப் அப்பிடைட், பசி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஓகே, பட் இது சில பேர் வந்து சர்ஜரின்னு போயிடுறாங்க. இந்த டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் இப்படி தள்ளுறது, நீங்க சொல்ல எல்லாமே சர்ஜரிக்கு தான் போறாங்க டாக்டர். இதுல இருந்து என்ன சர்ஜரி பண்றது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நேர பார்த்துட்டு பேசலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. மேடம், எங்க இருந்து பேசுறீங்க? தூத்துக்குடியில இருந்து மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சரிங்க. ஹலோ சார், தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். எனக்கு ஒரு 4 வருஷமாவே வயிறு பிரச்சனை இந்த மாதிரி இருக்கு. ஓகே, வயிறு பிரச்சனைனா எந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குங்க சார்? இப்போ ஏதாவது நான் இப்போ என்ன பொருளோ ஏதாவது சாப்பிட்டுட்டா எனக்கு வந்து சுத்தி அப்படி புண்ணாயிருது. ஓகே சார். அப்புறம் மோஷன் வந்து எனக்கு சரியாவே போறது இல்ல. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் காலையிலே போகுது, நைட்டு திடீர்னு வருது. அப்படி ரொம்ப சிரமமாவே இன்னும் இருந்துட்டே இருக்கு. ஓகே சார், உங்களுக்கு மருந்துகள் நானே எடுத்து பார்த்துட்டேன். ஓகே, வயிறு வலி இருந்துகிட்டே இருக்குங்களா? ஆமா, ஏதோ ஒரு டைம்ல வயிறு வலி இருக்கும், ஏதாவது ஒரு டைம்ல திடீர்னு வயிறு மத்தியான டைம் மட்டும் வலிக்கும் கொஞ்சம். ஓகே சார், நீங்க பொதுவா இப்ப எடுத்துக்கிற உணவு எந்த மாதிரி உணவா இருக்கும் சார்? அது தெரிஞ்சுக்கலாங்களா? சாப்பாடு எடுப்பேன். ஓகே, வேற குழம்பு இந்த மாதிரி தான் சாப்பிடுறது. கீரை ஏதாவது ஒரு நேரம் இப்படி எடுத்துக்கிறது. இல்ல ரொம்ப அதிகமா காரமா எடுத்துக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பழக்கம் இருக்குங்களா? இல்ல, நார்மலா தான் சாப்பிடுறேன் நானு. காரம் எல்லாமே கூட இப்போ டாக்டர் மாதிரி நிறைய சொன்னாங்கன்னு கம்மியா தான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த மாதிரி அதிகமா காரம் எடுத்துக்கிறது இல்ல. ஓகே சார், வேற ஏதாவது பழக்கங்கள் இருந்துச்சுங்களா? இல்ல இல்ல, எந்த பழக்கமும் கிடையாது நமக்கு இன்னும். ஓகே, பசி சரியான டைமிங்ல பசி இருக்குங்களா? பசி இருக்கு, நல்ல பசி இருக்கு. ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு அப்படியே ஏப்பம் வந்துட்டே இருக்குது ஒரு அப்பப்போ. இப்போ மத்தியானம் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு 6 மணிக்கு ஏப்பமாயி அப்படி இறங்குற மாதிரியே இருக்கும் அந்த இது வந்து. ஓகே சார், மோஷன் வந்து கரெக்டா டெய்லி போயிடுறீங்களா, இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மோஷன் போகுதுங்களா? காலையில வரது இல்ல, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் முடுக்குறது. சாப்பிட்டு ஒரு 1 நேரம் கழிச்சு வயிறு பயங்கரமா மோஷன் போகுது. ஓகே சார், நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? நான் கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கேன், கொத்தாடி போயிட்டு இருக்கேன். அதிகமா வெயில்ல இருப்பீங்க இல்லைங்களா? மேக்ஸிமம் வெயில்ல இருப்போம். அதாவது ரொம்ப அதிகமா வெயில்ல ஒர்க் பண்ணும்போதும் சரி, இல்ல ரொம்ப அதிகமா வெயிட் எடுத்து ஒர்க் பண்ணும்போதும் சரி, இந்த வயிறு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதுவும் இல்லாம அதிகமா இந்த காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருக்குங்களா உங்களுக்கு? இல்ல, காபி டீ சாப்பிட மாட்டேன். ஓகே சார், சரியான அந்த டைமிங்க்கு சாப்பிட்டுருவீங்களா? டைம் கரெக்டா சாப்பிட்டு தான் இருக்கேன். ஓகே சார், ஒன்றும் இல்லை. இப்போ அந்த வெயில் அதிகமாக ஒர்க் பண்ணும்போதும் சரி, இல்லை அதிகமாக உங்களுக்கு கோவம் வருங்களா? கோவப்படுவேன், வீட்லயே அதிகமாக கோவப்படாது. அதான் சார், உங்களுக்கு அதிகமாக கோவம் வந்துச்சு அப்படின்னாலும் இது வந்து எல்லாமே வயிறுக்கு தான் போகும். சரிங்களா? அதாவது இப்போ நம்ம அதிகமாக கோவப்பட்டு கத்தி பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர், அந்த அழுத்தம் வந்து வயிற்றுல இருந்து தான் வரும். இதனாலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஓகே, ஹலோ. ஓகே, அவங்க தொடர்புல இல்ல. அவங்க வந்து அதிகமா இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அதிகமா தண்ணி குடிக்க மாட்டாங்க. அந்த டைமிங்க்கு சரியான டைமிங்க்கு சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த டைமிங்க்கு கரெக்டா சாப்பிட்டு நிறைய தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கான தீர்வு இருக்கு. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு தகுந்த ஆலோசனை கிடைத்திருக்கும் நம்ம ஒன்றும் இன்னொரு நேரம் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் மலர் செல்வி, டாக்டர் இது பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறோம். பேசுங்க. சார், ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா. சார், எனக்கு வந்து கல்யாணம் ஆயிட்டு 6 மந்த் ஆகுது. ஓகே. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நாங்க ஒன்னா இருக்கும் போது வந்து அவருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 1/2 hour இல்ல 1 hour கழிச்சு வந்து நடுமுது வந்து எலும்பு அவருக்கு வந்து பெயினா இருக்கு. ஓகே மேடம். இதுக்கு முன்னாடி அவர் வந்து பேக் பெயின், அதிகமா டிராவல் வண்டி ஓடுறதுனால அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. டாக்டர் கிட்ட பாத்துருந்தோம். அங்க வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. அந்த எக்ஸ்ரேல வந்து இந்த லெஃப்ட் சைடுல வந்து இடுப்பு எலும்பு வந்து இங்க ஒட்டிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே மேடம். அதுக்கு பிசியோதெரபி எல்லாம் கொடுத்தாங்க. பிசியோதெரபி கொடுத்தா சரியாயிடுச்சு. இப்ப மறுபடியும் அந்த மாதிரி இருக்கு. இல்ல விந்தணுக்கள் இந்த மாதிரி வெளியே வரதுனால அந்த மாதிரி பெயினா இருக்குங்களா, இல்ல எதனால? இல்லைங்க, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிகமாக ட்ராவலில் இருந்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு.
சரிங்களா? ஆ ஸோ ஒன்ஸ் அந்த தொந்தரவுல இருந்து வெளியில, அதாவது அந்த முதுகு தண்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அதாவது ஒரு சின்ன கம்ப்ரெஷன் மாதிரி. வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். ஓகே. அவர் நடக்க சொல்லும்போது வந்து லெஃப்ட் சைடு கொஞ்சம் சாஞ்சா மாதிரி நடக்கிறாரு. ஷோல்டர் வந்து கொஞ்சம் கீழே இறங்குன மாதிரி இருக்கு. அந்த சைடு அதான் ஜாமா இருக்கு, கொஞ்சம் விளக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் மேம், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சில நரம்புகள் ஏதாவது இன்னொரு எலும்போட கம்ப்ரெஸ் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த முதுகு வலி இருக்கு. சரிங்களா? இதுக்கும் அந்த மாதிரி ஒன்றா இருக்கும்போது வர்றதுக்கான வலிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும்போது எனர்ஜி லாஸ் ஆகும்போது வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? ஓகே, நன்றி. உங்களின் நிலைப்புக்கு இன்னொரு நேரம் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ, தொடர்பில் இருக்கீங்க? ஹலோ. ஓகே டாக்டர், நம்ம தேய்மானங்களை பற்றிய கண்டுக்காம விட்டுட்டா நிச்சயமா சொன்னீங்க. இந்த சர்ஜரிங்கிற இதுக்கு கூட நிறைய பேர் போறாங்க இல்லையா? டிஸ்க். ஹலோ ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்க. சார், பேர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? கற்பகம். கற்பகம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலைக்கு பக்கத்துல வேட்டவலம். ஓகே, உங்க வீட்ல டிவி இருக்கா? இருக்குதுமா. வால்யூம் குறைச்சிடுங்க. டாக்டர்கிட்ட பேசுங்க. டாக்டர்கிட்ட பேசுங்க. சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்காரர் நல்லா இருந்தார், 47 வயசு. சரிங்க. திடீர்னு ஒரு கை ஒரு கால் வரல சார், வாய் கோணிக்கிச்சு. எவ்வளவு நாளா இந்த தொந்தரவு இருக்குங்கம்மா? ஒரு 5வது மாசம் 5ஆம் தேதி போல ஆச்சு சார். ஓகே. இன்னமும் அதே மாதிரி தான் இருக்காருங்களா? பேச்சு எப்படி இருக்குங்க? கொஞ்சம் மாதிரியா இருக்கிறாரு. ஓகே. கையெல்லாம் மாதிரி மூவ்மெண்ட் பண்ண முடியல, தூக்க முடியல. சரிங்கம்மா. ஆமா சார். அதிகமா கோவம் வருங்களா? ரொம்ப சாதுவா இருப்பாரு. சரிங்க. இந்த 5 மாசத்துக்கு முன்னாடி அவர் மனசளவுல ஏதாவது பாதிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துச்சுங்களா? எதுவுமே இல்ல சார், நல்லா இருந்தாரு. மேஸ்திரி வேலைக்கு போவாரு, பெரியாள் வேலைக்கு. சரிங்க. திடீர்னு காலையில 6 மணிக்கெல்லாம் அது போல ஆயிப்போச்சு. ஓகே. வேற ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது வந்துச்சுங்களா இடையில? இல்ல சார், புயல மட்டும் போடுவாரு. வேற எந்த பழக்கமும் இல்ல. எப்பயாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாரு. ஓகேம்மா. ஓகே. அதாவது இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி தொந்தரவு வர்றதுக்கான காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா கோவப்பட்டாலும் சரி, இல்ல மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி எதுவுமே இல்ல, இதை பத்தி இன்னும் ஏன் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இதுல இருந்து தெளிவா வெளியில வரணும் அப்படின்னா நீங்க நேரா பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதாவது இந்த ஒரு 5 மாசம் இல்ல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சா, மனசு பாதிக்கப்படுற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துச்சா, இல்ல ஒரு பிசிக்கல் வீக்னஸ்னால இந்த மாதிரி வந்திருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது தெரிஞ்சிச்சுன்னா மட்டுமே தான் உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும் மேடம். ஓகே, நன்றி. உங்களின் நிலைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். பேர் சொல்லுங்க. நான் கிருஷ்ணன். எங்க இருந்து பேசுறீங்க? விருதுநகர் மாவட்டம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார், எனக்கு 22 வயசு ஆகுது சார். ஓகே. வெயிட் போட்ட மாதிரி இல்லை சார், வெயிட் ஏற மாட்டேங்குது சார். எது சார்? ஓகே. பசி எல்லாம் எப்படி இருக்குங்க? என்ன சார்? பசி எப்படி இருக்குங்க? பசி வந்து கொஞ்சம் மந்தமா இருக்கு மாதிரி இருக்கு. பசி சரியா இல்லை இல்லைங்களா? ஆமா சார். ஓகே சார். இப்போ உங்களுடைய வெயிட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? வெயிட் வந்து 42 இருக்கு சார். ஓகே. ஒன்றும் இல்லை, நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய கீரை வகைகள், இந்த மாதிரி பொருட்கள்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இதுக்காக இப்போ நீங்கள் வந்து வேற எந்த விதமான பொருட்களும் எடுத்துக்க வேண்டியதில்லை. நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய கீரைகள், காய்கறிகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சேர்த்துட்டீங்க அப்படின்னாலே போதும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சத்துள்ள உணவாக எடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வெயிட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? ஓகே, நன்றி. உங்களின் நிலைப்புக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேரை தொடர்ந்து. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் தில்ஷாத், ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சார். ஹலோ சார். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். சார், நான் ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே. எங்க ஹஸ்பண்ட் வந்து முதுகுல கொழுப்பட்டி மாதிரி குண்டா நிறைய வந்திருக்குங்க சார். சரிங்க. கையில எல்லாம். சரிங்க.
அதுல ஆயுர்வேதத்துல கிளியர் பண்ண முடியுங்களா? அதாவது இது வந்து ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட்மா, சரிங்களா? கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு ஹோமியோபதிக்ல நிறைய மெடிசன்ஸ் இருக்கு, ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஹோமியோபதிக்ல எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது, சரிங்களா? உங்ககிட்ட கிடைச்சிங்களா அந்த மருந்து? கண்டிப்பா இருக்குங்கம்மா, சரிங்களா? கியூர் ஆக எவ்வளவு நாள் ஆகும் இது? அதாவது அந்த தொந்தரவுகள் எவ்வளவு நாளா இருக்கு, இப்ப நம்ம மருந்து கொடுத்தோன்னே அந்த மாற்றங்கள் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு அதை வச்சுதான் நம்ம வந்து இவ்வளவு நாள்ல சரி பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்ல முடியுமா, சரிங்களா? சார் எனக்கு நீங்க பேசுறது கிளியரா கேட்கல. ஓகே மேம். இப்போ உங்க ஆபீஸ் கான்டாக்ட் பண்ணா எப்போ வர முடியும்? நாங்க எப்ப வேணா வரலாம் மேடம். ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு. எந்த இடத்துல இருக்கு தெரிஞ்சுக்கலாங்களா ஆபீஸ்? சென்னையில மொத்தம் 3 இடத்துல இருக்கு மேடம், சரிங்களா? வேளச்சேரியில இருக்கு, சைதாப்பேட்ல இருக்கு, அப்புறம் அண்ணா நகர்ல இருக்கு, சரிங்களா? கோயம்புத்தூர் அப்புறம் மதுரை எல்லா இடத்துலயுமே இருக்கு. நீங்க அந்த ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அந்த அட்ரஸ் என்ன அப்படிங்கறது அவங்களே சொல்லுவாங்க. எப்போ டைமிங்கும் கொடுத்துருவாங்க, நீங்க வந்து பாத்துக்கலாம் மேடம். எனக்கு கொழுப்பட்டி உடம்பு ஃபுல்லா இருக்கு, அதனால தான் கேக்குறேன் நானு. ஓகே மேடம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க கூட்டிட்டு வாங்க, அந்த கட்டிகள் எந்த மாதிரி இருக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு, இன்னும் அவங்களுடைய உணவு பழக்கங்கள் எந்த மாதிரி இருக்கு, அவருடைய வேலை எந்த மாதிரி இருக்கு, அந்த கட்டி வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அந்த தீர்வு என்ன அப்படிங்கறத சொல்ல முடியும், சரிங்களா? ஓகே, நன்றி. இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. கார்த்திக். எங்க இருந்து பேசுறீங்க? ஈரோடு சார். டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ. 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 ஹலோ, சொல்லுங்க சார். சொல்லுங்க, உங்களுடைய தொந்தரவு என்ன சார்? மேடம், கார்த்திக் மேம். கார்த்திக், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஜாப் எதுவும் இல்ல. இல்ல, இப்ப நம்ம நலம் காக்க நிகழ்ச்சியில இருக்கு. உங்களுக்கு உடல் ரீதியான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? நோய்கள், குறைபாடுகள்? ஓகே, நன்றி உங்களையும் அழைப்புக்கு. ஓகே, நம்ம இதுக்கான ப்ரிவென்ஷன் என்னன்னு பார்த்துக்கலாமா டாக்டர்? இந்த தேய்மானங்கள் ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இது பரம்பரை ரீதியாக வரக்கூடிய ஒரு நோயா, குறைபாடு? ஆக்சுவலி இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹெரிடிட்ரியா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்ம பொதுவாக இப்போ நம்ம செய்யக்கூடிய வேலைகள் இல்லை நம்ம செய்யக்கூடிய செயல்கள்னால இந்த தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னும் ப்ரிவென்ஷன் பத்தி நம்ம பார்க்கலாம். ஒரு நேரே தொடர்ந்து. டாக்டர் வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் சீமா. சீமா, எங்க இருந்து பேசுறீங்க? தூத்துக்குடியில பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ. டாக்டர்கிட்ட பேசுங்க. டாக்டர், நான் இப்ப டிவி பார்த்துட்டு இருக்கேன். அதுல இந்த லூமார் சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சென்டர் வந்துட்டு இருக்கு, நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆமா மேடம், சொல்லுங்க. அது சேம், அந்த சேம் ப்ராப்ளம் தான் எனக்கு இருக்கா? சரிங்க. எனக்கு பயங்கர கழுத்து வலி, அப்புறம் இன்பேலன்ஸ், எப்பவுமே தள்ளின மாதிரி இருக்கும், இந்த பசி வராது. சரி. பயங்கர பேலன்ஸ் ரொம்ப தப்பிடுவேன். அப்ப தூக்கம் வருது, திடீர்னு என்ன ஒரு நரம்பு ரொம்ப இந்த ஸ்வெட்டிங் வர மாதிரி இருக்கும் எனக்கு. ஓகே. ஒரு பயம், அப்புறம் ரொம்ப பயங்கர வலி, கீழே இருந்து முதுகு வரைக்கும் ஒரே வலி எடுக்குது. அப்புறம் ரொம்ப அது அந்த இடம் எல்லாம் ரொம்ப பர்னிங் சென்சேஷன் இருக்கா, எரியுது. ஓகே மேடம். அது கால் வரைக்கும் வருது அந்த இது. ஓகே. அந்த விரல்கள் எல்லாமே வலிக்குது. அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்னன்னு தெரியும். அதாவது இப்போ நம்ம ப்ராப்பராக இதுக்கான இந்த தொந்தரவுகள் எல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வு இருக்குது மேடம், ஓகேங்களா? இல்லை, அதுக்கு என்ன ஒரு திருப்பி என்ன ஆப்ரேஷன் அந்த மாதிரி வருமா? இல்லை, ஆப்ரேஷன்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. கொஞ்சம் நம்ம மெடிசன்ஸ் கொஞ்சம் நாள் பட எடுத்துட்டாலே இந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாயிடும். இந்த தொந்தரவு உங்களுக்கு எவ்வளோ நாளாக இருக்குது மேடம்? ஒரு 6-7 months மேலே இருக்கு எனக்கு. ஓகே, உங்களுடைய ஏஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஏஜா? 40 தான். ஓகே. இல்லை, உங்களுடைய வெயிட் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? டாக்டர், நான் டிவில எனக்கு இது போன் கேட்க மாட்டேங்குது, நான் ஆஃப் பண்ணிடுன்னு சொல்றீங்களா? உங்களுடைய வெயிட் மட்டும் சொல்லிடுங்க. உங்களுடைய வெயிட் என்ன இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, இந்த தீர்வு என்னங்கறத நான் சொல்லிடுறேன். வெயிட் 70 இருக்கா? ஓகே மேடம், थैंक यू. நீங்க டிவி பாத்துக்கோங்க. ஓகே. இப்போ இந்த காலர் கேட்ட மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம இப்ப சொன்ன எல்லா ப்ராப்ளம்ஸுமே இருக்கு. ஸோ ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பாடி வெயிட்னாலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை அவங்களுக்கு வந்து அந்த மென்ஸ்ட்ரல் டைமிங்கில் வந்து அந்த சைக்கிள் ப்ராசஸ் ரெகுலராக இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ பொதுவாக இப்போ ஃபீமேல்ஸ்க்கு ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் டெஃபிஷியன்சி. எப்போ அந்த கால்சியம் வீக்னஸ் இருக்கோ அந்த 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 இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த கால்சியம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான டயட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே, அண்ட் அந்த பெயின்
பெயின் கில்லர்ஸ் அந்த மாதிரி மெடிசின்ஸ் நம்ம ஹோமியோபதிக்லேயும் நிறையா இருக்கு. ஸோ இந்த மெடிசின்ஸ் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு ரிலீஃப் இருக்கு. ஓகே, இன்னொரு நேரம் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் சித்ராங்க. சித்ரா எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சரி. ஹலோ ஹலோ சொல்லுங்க மேடம். சார் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க மேடம். அதுக்கு முன்னாடி உங்க டிவி வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா இருக்கும். ஓகேங்க சார். ஓகே. சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து இந்த ரைட் ஹேண்ட்ல ஃபிங்கர்ஸ் எல்லாமே ஃபுல்லா மரத்து போயிடுதுங்க சார். சரிங்க. இந்த தொந்தரவு உங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்கு? இது வந்து இப்போ ஒரு 6 months-ஆவே இந்த மாதிரி இருக்குங்க சார். ஏதாச்சும் இந்த 2 வீலர் ஓட்டிட்டு போகும்போதுங்க அந்த டைம்ல பாதி தூரம் போகும்போதே அந்த அப்படியே கை ஃபுல்லா மரத்துருதுங்க. சரிங்க. கொஞ்ச நேரம் அப்ப வண்டி நிறுத்திட்டு அப்புறமா எடுத்துட்டு போறேங்க சார். சரிங்கம்மா. அப்புறம் நைட்டு படுத்து தூங்கும் போதுங்க காலையில எந்திரிக்கும் போது இந்த ஃபிங்கர் ஃபுல்லாவே மரத்து இருக்குதுங்க சார். எதனாலன்னு சொல்லுங்க. அதாவது ஷோல்டர்ஸ்ல ஏதாவது அடிபட்டு இருக்குங்களா உங்களுக்கு எப்பயாவது? இல்ல சார். இல்ல கையில ஏதாவது அடிபட்டுச்சுங்களா எப்பாவது? கையில ஒண்ணும் இல்ல சார். ஓகே. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல எப்ப அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி வருதோ அப்ப இந்த மாதிரி நரம்பு இழுத்து பிடிக்கிறது, விரல் மரத்து போறது, அந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? இல்ல முதுகுல ஏதாவது அடிபட்டுச்சுங்களா உங்களுக்கு எப்பயாவது? இல்லைங்க சார், அப்படிலாம் எதுவும் அடிப்படலைங்க சார். ஓகே மேம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து நம்ம பொதுவாக இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நரம்பு இழுத்து பிடிக்கிறது, நரம்புல வலி இருக்கிறது, அந்த மரத்து போகிறது, அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. சரிங்களா? பொதுவாக இப்போ பசி அந்த இதெல்லாம் எப்படி இருக்குங்க? பசி எல்லாம் நல்லா பசி ஆகுதுங்க சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். சரிங்கம்மா. தூக்கம் எப்படி இருக்குங்க? தூக்கம்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், நல்ல தூக்கமெல்லாம் வருதுங்க சார். சரிங்க. உங்களுடைய பாடி வெயிட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஒரு 65 இருக்குங்க சார். ஓகே. சம்டைம்ஸ் இந்த பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு மேடம். சரிங்களா? ஸோ நீங்கள் நிறைய பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க, இன்னும் உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நன்றி. இப்போ நம்ம ப்ரிவென்ட் பண்றது எப்படி டாக்டர் இந்த தேய்மானங்கள்ல இருந்து? ஆக்சுவலி முடிஞ்ச அளவுக்கு. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பாலாஜிங்க மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? அங்கவல்லிங்க. டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க சார். சார் கால் பெயினா இருக்குங்க சார், உள்ளங்கால்ல எரிச்சல் வலி. ஓகே. இந்த தொந்தரவு உங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்குங்க சார்? ஒரு வருஷமா இருக்குங்க சார். ஒரு வருஷமாவே இருக்கு. உங்களுடைய வயது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? 28 ஆகுதுங்க சார். ஓகே. உங்களுடைய ஃபேமிலியில வேற யாருக்காவது சுகர் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குங்களா? இல்லைங்க சார். இல்ல. ஓகே. நீங்க எந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? பட்டு தரிங்க சார், டைப். ஓகே. ஓகே, ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இப்போ இவங்க வந்து அந்த தறியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பட்டு தறி நெசவுல இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த காலுக்கு தான் வேலைகள் அதிகமாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் அந்த பட்டினுடைய இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி வேற மாதிரி இருக்கு, மாறி இருக்கு அப்படிங்கும்போதும் அந்த எரிச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த எரிச்சல்லேருந்து அவங்க தவிர்த்துக்கணும் அப்படின்னா காலை கொஞ்சம் சுடுதண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது அந்த எரிச்சல்ல இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. சங்கரி ராஜ்குமார். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகே. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க மேடம். சார் எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா தலைவலின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே. அவருக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் வேணும் சார். தலைவலி அப்படின்னா எந்த லெஃப்ட் சைடுல தோல் உரிச்சிட்டு வந்தாங்க. புரியலைங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ரெகுலரா தலைவலி இருந்துட்டே இருக்கு. வாசனை கலர் கண்ணாடி எல்லாம் கூட மாத்திட்டேன். ஓகே மேடம். ஆனா அந்த பெயின் மட்டும் அவர் குறையலன்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்பவுமே ஹெட் பெயின் அதிகமா இருக்குன்றாரு. ஓகே. ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா சில நேரத்துல அதிகமா இருக்குன்றாரு. அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது எப்பவுமே உங்களுக்கு வந்து அந்த ஹெடேக் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி மேடம். சரிங்களா? ஓகே. முடிஞ்ச அளவுக்கு அந்த ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த அதிகமா உங்க அப்பாவுக்கு அதிகமா கோவம் வருங்களா? என்ன சார்? உங்க அப்பாவுக்கு அதிகமா கோவம் வருங்களா? கோவம் வரும். கோவம் வந்தாலும் இந்த மாதிரி ஹெடேக் கண்டினியூஸா இருந்துகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? ஓகே சார். ஓகே மேம். ஸோ நேரடியாக நீங்கள் பாசிட்டிவ் ஹோமியோபதி கூட்டிகிட்டு வாங்க. ஓகே.
சரிங்களா? இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வாங்க, உங்களுக்கான தீர்வு என்ன, கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஹெடேக்ல இருந்து விடுபடுறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நன்றி உங்களின் அழைப்புகள். இப்போ நம்ம நிகழ்ச்சியில நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்றதுங்கிறது மட்டும் சொல்லிடுங்க. ஆக்சுவலி ப்ரிவென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. மீன்ஸ் வெறும் தண்ணியே குடிக்க முடியல அப்படின்னாலும் லிக்விட் ஐட்டம்ஸ், அதாவது ஜூஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கீரைகள், காய்கறிகள், இந்த மாதிரி பழங்கள், இந்த வகைகள்லாம் நிறைய சேர்த்துக்கும் போது கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம ரிலீவ் பண்ண முடியும். ஓகே டாக்டர், இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில் நல்ல முறையில் நீங்கள் முதுகு தண்டுவடம் மற்றும் சர்விக்கல் இதில் இருக்கக்கூடிய தேய்மானங்கள் தொடர்பாக நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சிக்கான சிறப்பித்து கொடுத்த உங்களுக்கு நன்றி. நன்றி. என்ன நேயர்களே, நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வந்திருந்தாங்க. கழுத்து தேய்மானங்கள், முதுகு தண்டுவட தேய்மானங்கள் தொடர்பாக நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் இன்னும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.